ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் மெட்டா ஏஐயை ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் தெரிஞ்சிருக்கும். மெட்டா ஏஐயில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து வீடியோ வந்து கிரியேட் பண்ண முடியாது. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்டா ஏஐ வந்து நமக்கு வீடியோ கிரியேஷன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து அப்படி கிடையாது. மெட்டா ஏஐ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த வீடியோ கிரியேட் பண்ணுற பிளாட்ஃபார்மோட பேரை வந்து மாற்றிட்டாங்க. ஸோ அதனால் வந்து மெட்டா ஏஐயில் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ கிரியேஷனுக்கு உங்களுக்கு எந்த ஆப்ஷனும் இருக்காது. ஸோ அது வந்து எப்படி நம்ம இப்போ வீடியோ கிரியேட் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து எப்படி வீடியோ கிரியேட் பண்ணுறோம், எப்படி ஃப்ரீயாக கிரியேட் பண்ணுறோம், அதே மாதிரி வந்து எப்படி HDயில் நம்ம வந்து டெவலப் பண்ணுறோம் அப்படின்றது வந்து காட்டுவேன். இப்போ நீங்கள் நார்மலாக டெவலப் பண்ணிங்க அப்படின்னா மெட்டா ஏஐயில் வந்து லோகோவோட வரும். ஸோ நான் சொல்கிற மாதிரி டெவலப் பண்ணிங்க அப்படின்னா எந்த லோகோ எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஈஸியாக வந்து வீடியோ வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மெட்டா ஏஐ அப்படின்னு போயிடுங்க. ஸோ மெட்டா வெப்சைட் வந்துட்டேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து நியூ சார்ட் அப்படின்னு கொடுத்தா நமக்கு வந்து இந்த பேஜ் தான் வரும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கேயுமே வந்து வீடியோ கிரியேட் பண்ணுற மாதிரி எந்த ஆப்ஷனும் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு எந்த ஆப்ஷனும் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா கிளிக் அண்ட் ப்ரௌஸ் ட்ராக் அப்படின்னு இருக்கு பாருங்க. கீழே வந்து கிரியேட் இமேஜ் தான் இருக்குது. அன்லைஸ் திஸ் டூ சம்திங் ஃபன் அப்படின்னு இருக்கு, அவ்வளோதான். ஸோ பெருசாக நமக்கு வீடியோ கிரியேஷனை பற்றி எதுவுமே இல்லை. இப்போது வீடியோ நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிம்பிளாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ப்ரீவியஸாக கிரியேட் பண்ண வீடியோஸ் அந்த லிஸ்ட் எல்லாமே வந்து இங்கே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே நம்ம என்னென்ன வீடியோஸ் கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படின்றது ஹிஸ்ட்ரி. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வைப்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள், வைப்ஸில் போங்க. ஸோ வைப்ஸ் உள்ள போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே வந்து நீங்கள் வீடியோ வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போது இதுலேயுமே நமக்கு ஒரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கிரியேட் பண்ணுற வீடியோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே வீடியோ தான் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இமேஜ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு சாம்பிளுக்கு இமேஜ். ஸோ சிம்பிளாக என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா மேக் இட் அனிமேட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் வந்து நமக்கு இந்த இமேஜ்ன்றதை ஆட் பண்ணிவிட்டு மேக் இட் அனிமேட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் கோன்னு கொடுத்துட்றேன். இப்போ ஜஸ்ட் கோன்னு கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் இங்கே ஜென்ரேட் வீடியோ அப்படின்னு இருக்கு பாருங்க, ஜென்ரேட்டிங் வீடியோ அப்படின்னு வருது பாருங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு கொடுத்த இமேஜை வந்து வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீடியோ வந்து அனிமேட் பண்ணியிருக்கு. இங்கே பாருங்கள் டர்ன் ஆகுது பாருங்கள். இப்போ ஃபோட்டோ அப்லோட் பண்ணோம், அதை வந்து நம்ம வீடியோவாக மாற்றி கொடுத்துச்சு. ஸோ இதில் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரே ஒரு வீடியோ தான் வரும். ஸோ இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டெவலப் பண்ணுறது என்ன பண்ணுறதோ நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பட் இந்த குவாலிட்டி பாருங்கள் ரொம்ப மட்டமான குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒன் வீடியோ தான் வரும். இதே நான் சொல்கிற மாதிரி பண்ணிங்க அப்படின்னா 4 வீடியோ வந்து நம்ம பழைய மாதிரி நம்ம ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு வைப்ஸ் ஏஐ அப்படின்னு போடணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா vibes.ai அப்படின்னு இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நமக்கு வந்து இந்த இதில் வந்து இவ்வளோ தான் பேஜ் வரும், இப்படி தான் வந்து பேஜ் வரும். இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் மெட்டாவில் யூஸ் பண்ணுற மாதிரி அப்படியே வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த இடத்துல ப்ரௌசர் இருக்கு பாருங்கள், இது வந்து நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இது கிரியேட் நியூ அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு லேஅவுட் வரும். இந்த லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கான எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வீடியோ வேணுமா இமேஜ் வேணுமா அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கலாம். இன்கிரீடியன்ட் பார்த்தீங்கன்னா எந்த கேரக்டர் ஸ்டைல் வேணும் அப்படின்றது கேட்குது. ஸ்டார்ட் ஃப்ரேம் எண்ட் ஃப்ரேம் நீங்கள் வந்து ஜஸ்ட் இப்போ அதே இமேஜ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த இமேஜ் ஆட் பண்ணிட்டேன், ஜஸ்ட் நான் அப்லோடு கொடுத்துட்றேன். ஸோ இந்த இமேஜ் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்த இமேஜ் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆட் டு வீடியோ அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இது ஃபஸ்ட் ஃப்ரேமாக நம்ம செலக்ட் ஆகிடுச்சு. என் ஃப்ரேம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதில் அட்வான்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதில் வந்து நமக்கு 480 வேணுமா இல்லை 720 வேணுமா கேட்போம். ஸோ மோஸ்ட்டாக நமக்கு 720 யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ அது கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து என்ன தேவையோ அதை வந்து டைப் பண்ணலாம். ஸோ சிம்பிளாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேக் இட் அனிமேட் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஜஸ்ட் கோ அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ இங்கே பாருங்கள் நமக்கு மெட்டா ஏஐயில் வந்து நமக்கு எப்பவுமே கிரியேட் ஆகும் பார்த்தியா 4 வீடியோ. ஸோ அதே மாதிரி பாருங்கள் கரெக்டாக 4 வீடியோ வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இது வந்து நீங்கள் வெர்டிகல் வீடியோ தான் ரெடி பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து ஹாரிசான்டல் வீடியோ நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள் couldn't generate அப்படின்னு வருது, சம்திங் went wrong try again. அதாவது ஆக்சுவலாக வந்து இது ஏதோ ஒரு ஸோ அவங்களோட பாலிசிக்கு ஏதோ ஒன்று சம்திங் எதிராக ஏதோ பண்ண மாதிரி இது காட்டுது. பட் நம்ம அதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஜஸ்ட் நான் ஒரு ப்ராம்ப்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அந்த ப்ராம்ப்ட்டை கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா எதுவுமே நமக்கு இமேஜஸ் எதுவும் ஆட் பண்ணாமல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் கோ அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு பாருங்கள் நமக்கு வந்து இந்த வீடியோன்றது ரெடி பண்ணி கொடுத்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து 4 வீடியோ வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் தாராளமாக கொடுத்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இது வந்து டவுன்லோட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இங்கே போயிட்டு இப்போ இந்த வீடியோ நான் டவுன்லோட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு அந்த குவாலிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்காது. எனக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ரொம்ப மட்டமான குவாலிட்டின்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வீடியோ குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, இல்லை வந்து நீங்கள் லோகோ எதனா வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி டேரெக்டாக வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இந்த டவுன்லோட்னா இந்த மாதிரி டவுன்லோட்லாம் பண்ணாதீங்க. ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா காப்பி லிங்க் அப்படின்னு இருக்கு பாருங்க, இந்த காப்பி லிங்க் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நியூ டேபில் போயிட்டு அந்த லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம வந்து இதில் வந்து நல்ல HD குவாலிட்டியில் நமக்கு இதில் வந்துடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எடுத்து கம்பேரிசன் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து பழசு டவுன்லோட் பண்ண வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் கம்பேர் பண்ணி பாருங்கள்.
இதில் டெவலப் பண்ணது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஆக்சுவலி வந்து இதில் ஃபஸ்ட் டைம் வராத போனதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 720 வச்சா வீடியோ வந்து ஜெனரேட் ஆக மாட்டுது இப்போதைக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ஜெனரேட் ஆகிட்டு இருந்துச்சு, இப்போதைக்கு வந்து ஜெனரேட் ஆகலை. ஸோ நீங்கள் 480 வச்சிங்கன்னா ஜெனரேட் ஆகுது ஈஸியாக. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ஜஸ்ட் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து எது ஒர்க் ஆகுது எது ஒர்க் ஆகலாம் செக் பண்ணி பாருங்கள். இதிலே வந்து நமக்கு நிறைய ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் வாய்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே மியூசிக் சிங்க் பண்ணுறது, எக்ஸ்டெண்ட் வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ எக்ஸ்டெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, மேனுவல் எக்ஸ்டெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ ஆட்டோ எக்ஸ்டெண்ட் அப்படின்னு கொடுத்தனா வீடியோ வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் ஆகும் இன்னும். இப்போ இந்த வீடியோ பாருங்கள், நமக்கு வந்து 5 செகண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 9 செகண்ட் வீடியோவாக மாறிடுச்சு. ஸோ இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் இந்த வீடியோன்றது அன்லிமிட்டட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ மெட்டா ஏஐயில் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதே விஷயத்தை இந்த இடத்துல நீங்கள் ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு மேனுவல் எக்ஸ்டெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து மேனுவலாக வந்து நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்து இது வந்து எப்படி வேணும், நமக்கு வந்து 5 செகண்ட் நமக்கு கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த 4 செகண்ட் வந்து எப்படி வரணும் அப்படின்றது வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேட் டான்ஸ் அப்படின்னு போடுறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து நமக்கு 9 செகண்ட் ஆன வீடியோ வந்து திரும்ப நம்ம மேனுவல் எக்ஸ்டெண்ட் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சம்திங்ன்றாங்கன்னு வருது. ஸோ மேபி நம்ம நார்மல் வீடியோ 5 செகண்ட் வீடியோ வந்து நம்ம மேனுவல் எக்ஸ்டெண்ட் போட்டு பார்க்கலாம். ஸோ ஆரஞ்சு கேட்டை வந்து நம்ம சூப்பர்மேன் போஸுக்கு வந்து கொடுக்குற மாதிரி போட்டிருக்கேன், ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்பயுமே நமக்கு சம்திங்ன்றாங்க தான் வருது. ஸோ மேனுவல் எக்ஸ்டெண்ட் அப்படின்றது நம்ம பெருசாக ஒர்க் ஆகலை. ஸோ சில விஷயம் வந்து நமக்கு ஒரு சிலது வந்து இதில் இதுவாக இருக்குது. ஸோ ஆட்டோ எக்ஸ்டெண்ட் அப்படின்றது நல்லா ஒர்க் ஆகுது, மேனுவல் எக்ஸ்டெண்ட் அப்படின்றது ஒர்க் ஆகலை. ஸோ மேபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எது உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து வீடியோ அப்படின்றது கரெக்டாக நமக்கு ஜெனரேட் ஆகுது. ஸோ அது வந்து பிரச்சனை கிடையாது நமக்கு. ஸோ அதே மாதிரி வந்து நமக்கு வீடியோவில் 480 வந்து நம்ம ஒர்க் ஆகுது, 720 வந்து ஒர்க் ஆகலை. ஸோ 720 ட்ரை பண்ணி பாருங்கள், வந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வரல, எனக்கு வந்து வரல. ஸோ உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ திங்க் இந்த வீடியோவில் வந்து எல்லா எக்ஸ்பெக்ட் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.